நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேரை மீட் பண்ணிருப்போம், ஆனா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சில பேர் நம்ம லைஃபே மாத்திட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு பொண்ணோட லைஃபை மாத்தின ஸ்டோரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறதுனா மளிகை கடை மாமா. என் வீட்டை தாண்டி நான் பாசம் வச்ச முதல் நபர். நான் ஸ்கூலுக்கு போறப்போ தினம் மாமா கடையை தாண்டி தான் போவேன். பளிச்சுன்னு இருப்பாரு மாமா. எப்பவும் விபூதி குங்குமம் வச்சிருப்பாரு. சிரிச்ச முகமாவே இருப்பாரு. தினம் ஒரு திருக்குறள் மாதிரி தினம் ஒரு சாக்லேட் தருவாரு. குறைஞ்சது 10 நாய்களுக்காவது சாப்பாடு போடுவாரு. எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு. காலையில 7:30 மணிக்கு கடை ஷட்டர் திறக்கிற சத்தம் கேட்டதும் நான் வாசலுக்கு ஓடிடுவேன். நான் மட்டுமா, அவரா பேர் வச்ச ரோசி, டைகர், மணி, குமார், சண்டி, தேவி, கருப்பி, ஜிம்மி, பவுனு, மல்லிகா. மல்லிகான்னு ஏன் பேர் வச்சாரு தெரியுமா? மல்லிப்பூ வெள்ளையா இருக்கும்ல, இதுவும் வெள்ளை நாய் தான், அதான் மல்லிகான்னு பேர் வச்சான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. எல்லாம் வாழை ஆட்டி கொண்டே ஓடி வரும். அந்த வயசுல அது எல்லாம் அவரை நோக்கி வேகமா ஓடி வரதும், வாங்க கண்ணுகளாம் என்ன அவர் சந்தோஷமா சொல்றதும், அவரை சுத்தி 10 வாள்கள் ஒன்றையொன்று இடித்து கொண்டு ஆடுவதும், அவரது கவனத்தை பெற 10 போட்டி போடுவதும் ஏன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததுன்னு புரியல. ஸ்கூலுக்கு ரெடி ஆனதும் வாசல்ல போய் நின்னுட்டு மாமா கடை திறக்கிறதையும் அந்த 10 நாய்களை பார்க்கவும் ஓடிடுவேன். நான் செய்யாத ஒரு செயல் எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம் தருதுன்னு தான் தெரியல. என்னை அறியாமலே முகம் முழுக்க சிரிப்போடு துள்ளி குதிப்பேன். அந்த நாய்கள் பக்கத்துல போக பயம். ஆனா தூரத்துல நின்னு பார்த்து ரசிப்பேன். பிறர் செய்யும் நல்ல செயல்கள் கள்ளமறியாத வயதுல தான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. வயசு ஏற ஏற பொறாம, போட்டி, கோவம் எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறோம். அதனாலதான் பிறரை பாராட்ட கூட முடியாம நம்ம சிரிப்பை மறந்துடுறோம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நான் வாசல்ல நின்னு துள்ளி குதிக்க முடியுமா? அடைமொழிகள் தான் வந்து குவியும். சரி, மாமாவோட கதைக்கு போலாமா? மாமா பெயர் எனக்கு தெரியாது, மல்லிகை மாமா தான். ஒரு நாள் நான் அவர் கடைக்கு போனப்போ அவரை நாடார்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அதுதான் அவர் பேர்னு நான் நினைச்சுக்கிட்டேன். வினோதமான பெயரா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட கேட்டேன், நாடார்னா என்னப்பா, அது தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு அப்பா பதில் சொன்னாரு. ஒரு நாள் காலையில என்னால ஏந்திக்கவே முடியல, அவ்வளோ ஜுரம். ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டுன்னு அப்பா என் நெத்திய தொட்டு பார்த்துட்டு சொன்னாரு. ஷட்டர் திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அம்மா, நான் போய் மாமா பிஸ்கெட் போடுறத பார்த்துட்டு வரவா? அம்மாவோட ஒத்த பார்வையில நான் அமைதியா ஆயிட்டேன். ஆனா மனசு முழுக்க மாமா தான். 9 மணிக்கு வாசல்ல யாரோ சார் என கூப்பிடுற குரல் கேட்டுச்சு. அப்பா ஆபீஸ்க்கு போக ரெடியா இருந்தாரு. வாங்க வாங்க உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல, பாப்பாவை இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை. பாப்பா நல்லா இருக்கா? ஜுரம் தான், அதனாலதான் ஸ்கூலுக்கு அனுப்பல. உள்ள வாங்க, ரூம்ல தான் இருக்கா. எனக்கு ஒரே சந்தோஷம். உடனே படுக்கையில இருந்து எழுந்துட்டேன். ரோசி வந்தாளா? மணி வந்தானா? மாமாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அம்மா காஃபியுடன் வந்தாள். எதுக்குமா சிரமம்? ஆனால் உங்கள் வீட்டு காப்பி நல்லா தான் இருக்கும். பாப்பாவை காலையில் பார்க்காம என்னமோ வெறிச்சோன்னு இருந்துச்சுமா. தங்கம்மா வாசலில் சிரிச்சிட்டு நிற்கும். அது ஸ்கூலுக்கு போகையில் சாக்லேட் தர்றதும் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட வெறிச்சுன்னு இருக்குமா. அம்மாவுக்கு ஒரே பெருமை. காப்பியை குடிச்சிட்டு மாமா கிளம்பினாரு. உடம்ப பாத்துக்க கண்ணு என என் கன்னத்தை கிள்ளி தன் விரல்களை முத்தமிட்டு கொண்டார். 3 நாள் பின்னி எடுத்த ஜுரம் 4ஆம் நாள் சரியானது. அடுத்த நாள் நான் வாசலுக்கு போனப்போ எங்க காம்பவுண்டு சுவருக்கு வெளியே சுவரை ஒட்டி இருந்த ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாடி கருப்பி கூடவே 6 குட்டிகள். எனக்கு ஒரே ஆச்சரியம். மல்லிகை மாமா கடையில இருந்து கத்துனாரு. பக்கத்தில் போகாத கண்ணு, கருப்பி பயத்தில் கடிச்சிருவா. எப்படி மாமா இவ்ளோ குட்டி? வெறும் சிரிப்பு தான் பதிலா வந்துச்சு. ஸ்கூலுக்கு போறப்போ மாமூல் சாக்லேட் வாங்கி கொண்டு எனக்கு குட்டி நாய் வேணும் அப்படின்னு. உங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க கண்ணு, சாயங்காலம் வா சும்மா விளையாடலாம். அதை தொடர்ந்து பல வாரங்கள் தினமும் மாலை குட்டிகளோடு விளையாடுவேன். அம்மாவுக்கு பிடிக்காது, அதையெல்லாம் தொட்டுட்டு உள்ள வராத. அம்மா சொன்னா கேட்கணும் கண்ணு. அன்னைக்கே அம்மா மாமா கிட்ட அந்த குட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, கேட்டுக்குள்ள குட்டியெல்லாம் வருது, கோலத்து மேல பாத்ரூம் போயிருது அப்படின்னு அம்மா மாமா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டாங்க. மறுநாளே குட்டியையும் கருப்பியையும் மாமா இடம் மாத்திட்டாரு. அதுக்கு பிறகு நான் கருப்பிய பார்க்கவே இல்லை. எனக்கு அம்மா மேல ரொம்ப கோவம். பாவம், அது குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிற கவலை தான். தெருநாய்கள் மீது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாசத்துக்கு விதை போட்டவர் மல்லிகை மாமா. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரே டாக் ரெஸ்கியூராக நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் மாமா நாய்கள் மேல வச்சிருக்க அன்புதான். யாருக்கோ யாரோ காட்டும் அன்பு நமக்கும் ஒட்டி கொள்வது ஆச்சரியம்தான். பிஸ்கெட் போடும்போது அவர் முகத்துல இருந்த சந்தோஷமும் அதிவேகத்துல ஆடும் வாள்களும் எங்கோ என் இதயத்துல போய் உட்கார்ந்த அதிசயத்திற்கு சொந்தக்காரர் மல்லிகை மாமா தான். அப்புறம் நாங்க வீடு மாறி போயிட்டோம், வாழ்க்கையும் மாறி போயிடுச்சு.
ஆனா மல்லிகை மாமா விதத்த அன்பு மட்டுமே என் இதயத்துல இருந்தது. மல்லிகை மாமாவோட மகனை பல வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். என்ன நினைவுல வச்சுட்டு என்கிட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டதாக அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது எதுவும் என் காதுல விழல. நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கைய அந்த மளிகை கடை மாமா தன்னோட அன்பால மாத்திட்டாரு. சோ லைஃப்ல போட்டி, பொறாம, வன்மம் அதெல்லாம் எதுவுமே வேணாம். எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்க. ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ.